Hi guys, நான் எஸ்ஜே. இந்த கரண்ட் டேட்ல வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன்ல எந்த செக்மெண்ட் எடுத்தாலும் சரி ரொம்பவே பெஸ்ட்டாக கொடுக்குற ஒரு ஃபோன் தான் அது வந்து iPhone 13 Pro Max. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் iPhone 13. iPhone 13க்கு பிறகு iPhone 14 வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. என்னடா சொல்கிற, iPhone 13 வந்து இன்னும் சேல் ஆக முடியலையே, அதுக்குள்ள iPhone 14 கேட்கலாம். எஸ், iPhone 14 வந்து ஒஃபிஷியலாக வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணே இல்லை ஆப்பிள் தரப்புல இருந்து. ஸோ ஆனால் iPhone 14 நெக்ஸ்ட் இயர் வந்து லான்ச் ஆகும்ன்றது ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த iPhone 14 வந்து அப்படி என்ன கொடுக்க போகிறாங்க, iPhone 13 இருந்ததை விட iPhone 14 என்ன அப்கிரேட் பண்ணி கொடுக்க போகிறாங்கன்றதை நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். iPhone 14, எஸ், iPhone 14 பார்க்கும்போது iPhone 13 கம்பேர் பண்ணக்குள்ள iPhone 13 இருக்கக்கூடிய ஸ்பெக்ஸை வந்து iPhone 14 மாற்றி கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா iPhone 13 கொடுத்த அதே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் கிட்டத்தட்ட வரும்ன்றது ஐ கெஸிங். பிகாஸ் ஒரு டிசைனை வந்து லான்ச் பண்ணாங்கடா, ஸோ அந்த டிசைனில் லான்ச் ஆகிற மாடல் ஃபோன்ஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வர மாதிரி தான் கொடுத்து கொண்டிருப்பாங்க. கொஞ்சம் அப்கிரேட் இருக்கலாம். பட் இந்த முறை இந்த iPhone 14 வந்து அப்படி என்ன வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக கொடுக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதோட டிசைன். எஸ், நம்ம iPhone 13, iPhone 12, iPhone 12 Pro, iPhone 13 Pro Max இதிலெல்லாம் பார்த்த இந்த டிசைனை விட கம்பேர் பண்ணக்குள்ள ஒரு சூப்பரான ஒரு ஸ்லீக்கான ஒரு டிசைன் தான் வந்து iPhone 14 வந்து கொடுக்க போகிறாங்க. இன்னும் நிறைய பேருக்கு அந்த iPhone 4, iPhone 4S அந்த டிசைன் வந்து பிடிச்சிருக்கும். ஸோ ஒரு குட்டியான ஃபோன், ரொம்பவே ஒரு நல்ல ஒரு ஃபோன் சொல்லலாம். ஸோ அதோட டிசைன் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அந்த டிசைனை வந்து iPhone 14 வந்து கொண்டு வர போகிறாங்க. ஃபிசிக்கல் ஒரேவாக பார்க்க போனால் iPhone 13 வந்து அந்த கேமரா, எஸ், அந்த 3 சென்சரும் வந்து கொஞ்சம் பம்பிங்காக இருக்க மாதிரி தெரியும். நீங்கள் ஃபிசிக்கலாக நீங்கள் பார்க்கும்போது அதில் பம்பிங் உங்களுக்கு தெரியும். ஸோ சிம்பிளாக இந்த பம்பிங்கை வந்து அப்படியே கட் பண்ண போகிறாங்க iPhone 14. இந்த பம்பிங் இல்லாமல் ஒரு ஃப்ளட் கிளாஸாக தான் iPhone 14 வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த கிளாஸுக்குள்ளே தான் அந்த கேமரா சென்சர்ஸ் எல்லாம் வரப்போகுது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ளட்டாக தான் கொடுக்க போகிறாங்க. உண்மையிலே ஒரு ஸ்லீக்கான டிசைனாக வந்து வரப்போகுது. iPhone 14 அந்த சைட் ஃப்ரேம் வந்து எப்படி வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எஸ், iPhone 4 கம்பேர் பண்ணிக்கலாம் வந்து அதே சேம் அந்த ஃப்ரேம் கொடுக்க போகிற மாதிரி ஒரு சான்சஸ், அந்த பாசிபிலிட்டிஸ் வந்து அதில் இருக்குது. பிகாஸ் இப்போ வர லீக்ஸின் படி பார்க்க போனால் மெஜாரிட்டி ஆஃப் லீக்ஸில் வந்து அதே சேம் டிசைன் வந்து இதில் கொடுக்க போகிறாங்க. எஸ், டிசைன் வைஸாக பார்க்க போனால் உண்மையிலே ஒரு தரமான செய்கை வந்து iPhone 14 வரப்போகுதுன்னு சொல்லலாம். iPhone 12 கொடுத்த சேம் டிஸ்பிளே iPhone 13 கொடுத்தாங்க. பட் அதோட ஸ்னோச் மேலே இருக்கக்கூடிய அந்த கேமரா வந்து ஸ்னோச் வந்து கொஞ்சம் சின்னதாக கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ iPhone 14 வந்து என்ன செய்ய போகிறாங்கன்னா அந்த ஸ்னோச்சையும் வந்து கட் பண்ணி இன்னும் குட்டியாக வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இது எப்படி வரும்ன்றது எனக்கு தெரியல. ஸோ அந்த ஸ்னோச் வந்து இன்னும் ஷார்ட்டாக வர போகிற மாதிரி ஒரு லீக்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ சேம் டிஸ்பிளே தான் யூஸ் பண்ண போகிறாங்க. சூப்பர் ரெட்டினா XDR OLED பேனல் தான் இதில் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. எஸ், iPhone 13 Pro கொடுத்த அதே டிஸ்பிளே தான் இதுலையும் கொடுக்க போகிறாங்க. ஸோ இதே டிஸ்பிளே தானே iPhone 13 கொடுத்தாங்க நம்ம யோசிக்கலாம். பட் இந்த டிஸ்பிளேல வந்து அவங்க என்ன கொடுப்பாங்கன்றது வந்து ரெஃப்ரெஷ் ரேட், அது மட்டும் இல்லாமல் அந்த பீக் நிட்ஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த டிஸ்பிளேல. எஸ், ஏன்டா iPhone 13 கொடுத்த அதே டிஸ்பிளே தான் இதில் கொடுக்க போகிற மாதிரி ஒரு லீக்ஸ் வந்திருக்கு. ஸோ அப்படி கொடுத்தாங்களா இருக்கு, சேம் அதில் இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்பெக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த முறை பார்க்க போனீங்கன்னா லித்தியம் பாலிமரில் ஒரு பெட்டி வரப்போகுது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து 4000 to 5000 mAh தான் இந்த பெட்டி வந்து வரும். பிகாஸ் இது 4000 5000க்கு மேலேன்னு சொல்லல. அது ஐஃபோன் எப்பயுமே கிட்டத்தட்ட ஒரு 4 to 5000 தான் அந்த பெட்டி வந்து கொடுப்பாங்க. அதை எவ்வளோ பெரிய அப்கிரேட் பண்ண வெர்ஷனாக இருந்தாலும் சரி ஒரு 4 to 5000 தான் அந்த பெட்டி கெப்பாசிட்டி வரும். இது வரைக்கும் இந்த கரண்ட் டேட் வரைக்கும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் ப்ரொசஸர் தான் அது வந்து A15 பயோனிக் சிப் தான். இதுக்கு பிறகு iPhone 14 வந்து என்ன சிப் கொடுக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எஸ், கிட்டத்தட்ட அந்த சிப் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. iPhone 15க்கான iPhone 13 கொடுத்து அதே A15 பயோனிக் சிப் தான் அதில் வந்து கொடுக்க போகிறதா வந்து ஒரு லீக் வந்திருக்கு. இது ஒரு 5nm சிப் தான் அதில் கொடுக்க போகிறாங்க. ரொம்பவே இதுவரைக்கும் இந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்லேயே ரொம்பவே ஃபாஸ்டஸ்டான ஒரு சிப்னா அந்த A15 பயோனிக் சிப் தான். ஸோ இந்த iPhone 13 iPhone 14 வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எப்பயுமே அவங்க அந்த ஸ்பெக்ஸை வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி கொடுப்பாங்க, வெளியே ஃபுல்லாக சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அந்த டிசைன் மட்டும் 100% வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது iPhone 14. ஸோ ஓவரால் இந்த ஃபோன் வந்து iPhone 14 வந்து இப்படி தான் லான்ச் ஆக போகுது. ஸோ iPhone 14 பற்றின எந்த ஒரு ஒஃபிஷியல் லீக்ஸும் வந்து ஆப்பிள் தரப்புலேருந்து வரையில. ஸோ அவங்களோட ஒஃபிஷியல் ஈவெண்ட் வைக்கும்போது அப்போ தெரியும் அவங்களுடைய லீக்ஸ் எல்லாம் நான் சொன்னதுக்கு ரிலேட்டடாக இருக்குதா இல்லையான்னு தெரியும். நீங்கள் iPhone 13 Pro நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா இருந்தால் iPhone 14 நீங்கள் கட்டாயம் வாங்கணுன்ற ஒரு அவசியமே இல்லை. நீங்கள் வந்து அது ஒரு 2-3 years ஆகுது கட்டாயம் யூஸ் பண்ணலாம். ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் இப்போ iPhone ஓல்டர் வெர்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா iPhone 6 இல்லாட்டி 7, 8 இல்லை 10 சம்திங் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்களா இருந்தால் நீங்கள் வந்து iPhone 14 வந்து கட்டாயம் பை பண்ணலாம். ஸோ iPhone 13 வச்சிருக்கவங்க வந்து iPhone 14 தான் வாங்கணுன்ற ஒரு கட்டாயம் இல்லை. பிகாஸ் சேம் ஸ்பெக்ஸ் தான் அதில் கிட்டத்தட்ட வரப்போகுது. ஸோ ஓகே காய்ஸ், இது வரைக்கும் வந்து லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் படி
இப்படி தான் இந்த iPhone 14 ஸ்ட்ரக்சர் வந்து இருக்க போறதுன்ற வந்து எண்ட் ஒப்பீனியன். ஸோ ஓகே गाइस, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே போன்ற அப்டேட்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வந்து இளைஞர்கள் இருக்கக்கூடிய ஒரு டெக் சேனல். கீப் சப்போர்ட்டிங் गाइस. Until then, bye. Signing off, SJ.